சங்கீதங்களின் புத்தகம் 79வது சங்கீதம். 79வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. அல்லேலூயா. போதும். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. சங்கீதக்காரனாகிய ஆசாப் தேவ சமூகத்தில் அவன் ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எப்படியும் எங்களுக்கு நீர் இறங்குவீர். ஆனால் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக, சீக்கிரமாய் நேரிடுவதாக. அதற்கு அவன் ஒரு காரணத்தை அங்கே சொல்லுகிறான். ஒருவேளை பூர்வ காலத்து அக்கிரமங்கள் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதற்கு அது தடையாயிருந்தால், பூர்வ ஜென்மத்து அக்கிரமங்கள், பூர்வ காலத்தினுடைய பாவங்கள், முற்பிதாக்களுடைய காலங்கள், முன்னோர் தலைமுறையினுடைய சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதற்கு அது தடையாயிருந்தால், அவன் சொல்லுகிறான், பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதேயும், நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. காரணம், அவன் சொல்லுகிறான், நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம், மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். நாங்கள் ரொம்ப கீழே வந்துட்டோம் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலை ரொம்ப கீழே வந்துருச்சு, எங்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய சுகம் ரொம்ப கீழே வந்துருச்சு, எங்களுடைய பொருளாதார நிலைமைகள் ரொம்ப கீழே வந்துருச்சு. 0 லெவல், அது ஒரு மனிதனுடைய ஒரு லெவல், அதான் இது மைனஸ் போயிருச்சு. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எனவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருந்தால், திட்டமிட்டிருந்தால், நினைத்திருந்தால், அந்த இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக ஒரு விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் ஆசாப் வைக்கிறான். இந்த ராத்திரி நேரத்தில் தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறவர்களும், நேரலை மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்களும் பண்ண வேண்டிய ஒரு விண்ணப்பம் இதுதான். இந்த காலத்தில் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக, சீக்கிரமாய் நேரிடுவதாக. நீர் இரக்கம் செய்வீர் என்பது எங்களுக்கு தெரியும், நீர் இறங்காமல் இருப்பதில்லை எங்களுக்கு தெரியும். எப்படியும் நீர் எங்களுக்கு இறங்குவீர், எப்படியும் எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குவீர், எப்படியும் எங்கள் குடும்பத்துக்கு இறங்குவீர், எப்படியும் எங்கள் தலைமுறையினருக்கு இறங்குவீர், எப்படியும் எங்கள் தேசத்துக்கு நீ இறங்குவீர். ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக, சீக்கிரமாய் நேரிடுவதாக. ஏன் அந்த இரக்கம் சீக்கிரமாய் நேரிட வேண்டும்? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆமென். தாவீது காத்தை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்
தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவன். தாவீதுக்கு திடீரென்று அவனுடைய இருதயத்தில் ஒரு ஏவுதல், தன் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்களின் லெக்கத்தை எண்ண வேண்டும். அப்போ காத் அவனுக்கு சொல்லுகிறான், ராஜாவே, நீர் ஜனம் பெருத்தவராய் இருக்கிறீர், உமது ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள், உமது படைபலம் ஏராளமாய் இருக்கிறது என்பது உமக்கு தெரியுமே, பின்ன ஏன் லெக்கம் பார்க்க விரும்புகிறீர்? அது தாவீதுக்குள் ஏற்பட்ட ஒரு மனுஷீக எண்ணம், மாம்ச எண்ணம். இதுவரைக்கும் ஆண்டவரை சார்ந்திருந்து, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சார்ந்திருந்து, ஆண்டவரை முன்னிறுத்தி யுத்தங்களை செய்து, ஆண்டவரையே நம்பி 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 காரியங்களை நடப்பித்து இந்த நிலைமைக்கு வந்த தாவீது, இப்பொழுது அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நமக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அது தவறல்ல. அரசாங்கம் இப்போ கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அது தவறல்ல. எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், எந்தெந்த ஜாதியினர் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது. ஆனால் தாவீது அதை எடுப்பதற்கு அவனுக்குள் ஒரு ஏவுதல் உண்டானது. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஒருவேளை தாவீது தன் பலத்தை சார்ந்து விடுவானோ, தனக்கு இருக்கிற அந்த படைபலத்தை நம்பி விடுவானோ, இதுவரைக்கும் ஈட்டியையும் எதையும் நம்பாமல் சேனைகளின் தேவனுடைய நாமத்தை மட்டுமே நம்பி 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 இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். இப்போ லெக்கம் பார்த்து லெக்கத்தை அறிந்துவிட்டு இப்போ கர்த்தர் அவனுக்கு எதிராய் எழும்புகிறதை, தேவனுடைய கோபம் அவனுக்கு எதிராக எழும்புகிறதை பார்க்கிறோம். இப்போ அவன் சொல்லுகிறான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், புத்தியினமாய் செய்தேன், புத்தி இல்லாம காரியத்தை செய்து விட்டேன், புத்தி இல்லாம காரியங்களை நடப்பித்து விட்டேன், புத்தி இல்லாம ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டேன், புத்தி இல்லாம இந்த காரியத்துக்கு நானே வழிவகை செஞ்சிட்டேன், புத்தி இல்லாம நானே இதை எனக்கு எடுத்துக்கொண்டேன், புத்தி இல்லாம நானே போய் பிணைப்பட்டு விட்டேன், புத்தியினமாய் செய்தேன், இப்பொழுது நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. என்ன செய்வது? அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கையில் விழுவது நலமாயிருக்கும். ஏன்னா அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது. சத்துருக்களா, கொள்ளை நோயா, இப்படி பல வகையான காரியங்கள் அவனுக்கு எதிராக வைக்கப்படும் போது, ஆண்டவரே உங்கள் கையில் விழுறது அது நல்லது, ஏன்னா உம்முடைய இரக்கங்கள் பெரியது. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறோம். ஏன் அவருடைய இரக்கங்கள் நமக்கு சீக்கிரமாய் நேரிட வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பத்துக்கு அவருடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிட வேண்டும் என்றால், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கொடிய இடுக்கண் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒரு கொடிய இடுக்கணுக்குள்ளால நாம் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பக்கம் சாய முடியாது, இந்த பக்கம் சாய முடியாது. நாம் விழ வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய கரம் மட்டும், கர்த்தருடைய சமூகம் மட்டும் என்கிற நிலைமைக்கு நேராய் நாம் வந்து நிற்கிறோம். இந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய கரத்திலே விழுவதை பார்க்கிலும் வேற காரியத்தை செய்து எப்படியாகிலும் மேலே வந்து விடலாம், முயற்சித்து மேலே எழும்பி விடலாம், வேறு காரியங்களை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறி விடலாம் என்று நினைக்காமல், இன்று இரவு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் என்னோடு கூட இங்கு இருக்கிற ஜனங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய கையில் விழுவது நலமாயிருக்கும், அவருடைய கரத்தில் விழுவது நலமாயிருக்கும். அவருடைய கரத்தில் விழுந்து, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக என்று சொல்வீர்களே, ஆனால் ஆண்டவர் இரக்கம் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். விற்கவும் முடியல, விழுங்கவும் முடியல.
இந்த பக்கமும் சாயலை முடியல, அந்த பக்கமும் இந்த முடிவும் எடுக்க முடியல, அந்த முடிவும் எடுக்க முடியல. நான் நடுவில் நின்று அகப்பட்டு, இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன். இப்போ விழ வேண்டிய ஒரே ஒரு இடம் அவருடைய கரம். ஆமென். ஏன் அவருடைய இரக்கங்கள் நமக்கு நேரிட வேண்டும்? கொடிய இடுக்கண்களிலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அகப்பட்டிருக்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீ கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். சத்துருக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய முற்பிதாக்களுடைய நாட்களை நெகேமியா விவரிக்கிறான். அவர்கள் எல்லாம் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி அவர்களை நிர்மூலமாக்காமல் அவர்களை கைவிடாமல் இருந்தீர். ஏன் நமக்கு அவருடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிட வேண்டும்? 1, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறோம். 2, சத்துருக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேசம் சத்துருக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் சத்துருக்களுடைய கையிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை சூழ்ந்து சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அவருடைய இரக்கங்கள் என்ன செய்கிறது? நம்மை நிர்மூலமாக்கவில்லை, நம்மை கைவிடவில்லை. சத்துருக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். சத்துரு தன் குதிக்காலை நமக்கு நேராய் உயர்த்துகிறான். எப்பக்கமும் நம்மை சத்துரு நெருக்குகிறான். கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான் சத்துரு. கர்த்தருடைய வீட்டிலே கழுகை போல பறந்து வருகிறான் சத்துரு. எப்படி வருகிறானா? கழுகை போல. 2 வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சத்துரு என்ன செய்யறான்? பறந்து வரான் கர்த்தருடைய வீட்டின் மேலே. ஒரு சத்துருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலை இல்லை, ஒரு அடிமைத்தனம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் தான் என் இரக்கம் உனக்கு சீக்கிரம் நேரிட வேண்டும். 1, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறோம். 2, சத்துருக்கள் கையில் ஒப்புவிக்கப்படும். திரும்பும் திசையெல்லாம் சத்துருக்கள், திரும்பும் திசையெல்லாம் சத்துருக்கள், நடக்கும் பாதைகளில் சத்துருக்கள், வாழும் இடங்களில் சத்துருக்கள், வேலை செய்யும் இடங்களில் சத்துருக்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் உற்று நோக்குகிற நபர்கள் எல்லாம் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். சத்துருக்களின் கையில் நாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய இரக்கம் நம்மை நிர்மூலமாக்க விடாது. தேவனுடைய இரக்கம் நம்மை கைவிடாது. இந்த சத்துருடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த ஆண்டவர் நம்மையும் விடுவிப்பார். அவருடைய இரக்கங்கள் நமக்கு சீக்கிரமாய் நேரிட வேண்டும். ஆமென். அப்போ 1, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறோம். 2, சத்துருக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். 3, நாம் வாசித்த அந்த சங்கீதம் 79:8 நாங்கள் தாழ்த்தப்பட்டு போனோம். நாங்கள் ரொம்ப டவுன் ஆயிட்டோம் பாஸ்டர். ஹெல்த் எப்படி இருக்குது? ரொம்ப டவுனாக இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குது? ரொம்ப டவுனாக இருக்குது. சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? ரொம்ப டவுனாக இருக்குது. எல்லாம் ரொம்ப டவுன். நாங்கள் தாழ்த்தப்பட்டு போனோம். இனி எங்களால், எங்கள் பலத்தால், எங்கள் திறமையால், எங்களுடைய
முயற்சியால் நாங்கள் மேலே எழும்ப முடியாது, நாங்கள் தாழ்த்தப்பட்டு போனோம். இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. ஆமென். இப்போ 3 காரியங்கள். 1, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். 2, சத்துருக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேன். 3, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. சங்கீதம் 119 77 வாசியுங்கள். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. எப்படி? நான் பிழைத்திருக்க. அப்ப இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும். இரக்கங்களின்படி என்ன செய்யும்? பிழைக்க பண்ணும். நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், சத்துருக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேன், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னை என்ன செய்யும்? பிழைக்க பண்ணும். என்னை பிழைக்க பண்ணும். என்னை பிழைக்க பண்ணும். ஏன் அவருடைய இரக்கங்கள் நமக்கு சீக்கிரமாய் நேரிட வேண்டும்? இரக்கங்களின்படி எங்களை பிழைக்க பண்ணும். எங்களை என்ன செய்யும்? பிழைக்க பண்ணும். நாங்கள் அகப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், நாங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், நாங்கள் சத்துருக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற நிலைகளை எல்லாம் நாங்கள் உற்று நோக்கும்போது இனி எங்களால் பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலைமைக்கு நேராய் கடைசி ஓரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிட்டால் நாங்கள் பிழைப்போம். நாங்கள் என்ன செய்வோம்? பிழைப்போம். அப்போ கர்த்தர் இந்த ராத்திரி நேரம் சொல்லுகிற அவருடைய இரக்கங்கள் நேரிடும். அவருடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிடும். 4 மாதங்கள் முடிய போகிறது. இந்த முடிவிலே, இந்த 4வது மாதத்தின் முடிவு நேரத்திலே கர்த்தருடைய மனுஷனா உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அவருடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் 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 நேரிடும். பிழைத்திருக்கும்படிக்கு பிழைக்க பண்ணுகிற இரக்கம். ஆமென். என்ன இரக்கம் இது? பிழைக்க பண்ணுகிற இரக்கம். பிழைக்க பண்ணுகிற இரக்கம். அதனால தான் கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிற, ஆண்டவரே எனக்கு இரக்கமாயிரும், எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். 100க்கு அதிபதி வந்து சொல்றாள், எனக்கு இறங்கும், என் குமாரனுக்கு இறங்கும், என் வேலைக்காரனுக்கு இறங்கும். அவங்களுக்கு தெரியும் அவருடைய இரக்கம் பிழைக்க பண்ணும். அவருடைய இரக்கம் என்ன செய்யும்? பிழைக்க பண்ணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பிழைக்க பண்ணுகிற இரக்கங்கள் உங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடும். ஆமென். நான் தான் உசுரோடு இருக்கிறேனே, அதுக்கப்புறம் எதுக்கு பிழைக்கணும் அப்படின்னு சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. நான் தான் உயிரோடு இருக்கிறேனே, அப்புறம் நான் என்ன பிழைக்கணும்? ஆமென். நாம் உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனால் நடைபெணமாக இருக்கிறோம். என்ன பண்ணோம்? ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகிறோம், ஏதோ செய்கிறோம், ஏதோ வேலை பார்க்குறோம், ஏதோ சாப்பிட்றோம், இருக்கிறத சாப்பிட்றோம், இல்லைன்னா ஃபாஸ்டிங் சொல்லிடுறோம். ஏதோ போகுது வாழ்க்கை, அப்படியே அன்றாட காட்சியை மாதிரி போயிட்டுருக்குறோம். பிழைக்க பண்ணுகிற இரக்கம். ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பிழைத்திருக்கும்படிக்கு, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. அப்போ அகப்பட்டிருக்கிற நான், சத்துருடைய கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற நான், மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிற நான் பிழைத்திருப்பதற்கு அவருடைய இரக்கங்கள் எனக்கு தேவை. ஆமென். அப்போ இரக்கங்களின்படி என்ன செய்யும்? பிழைக்க பண்ணும், பிழைக்க பண்ணும். 2வது, தானியேல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 9:18. என் தேவனே, உமது செவியை சாய்த்து கேட்டலும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும்
உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற பார்த்தர்லோம். நல்லா கவனிங்க, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உமது மிகுந்த இரக்கங்களையே நம்பி உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆமென். இப்போ நான் தேவ சமூகத்தில் வந்து நான் விண்ணப்பம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், என் காரியத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா என் நீதியை நம்பி அல்ல. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறேன், என் நீதி நிமித்தம் நான் உம்முடைய சமூகத்தில் என்ன செய்யலை, விண்ணப்பம் பண்ணலை. அப்படி பண்ணுனா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வராது, பதில் வராது. பாவியான மனுஷன் பரிசேயன் 2 பேர் தேவ சமூகத்தில் போகிறார்கள். பரிசேயன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், 2 நாள். எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், உமக்குரியதை உமக்கு கொடுக்கிறேன், நான் உடைய கண்களுக்கு பிரியமாக நடக்கிறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன். தன்னுடைய நீதிகளையே பட்டியலிடுகிறான். அவனுக்கு இரக்கம் அல்ல, தன்னிடத்தில் நீதி எதுவும் இல்லாமல் அவருடைய இரக்கத்தை மாத்திரம் நம்பி ஆலயத்தின் முகப்பில் கூட உட்பிரவேசிக்க தகுதி இல்லாதவனாய் வெளியில் நின்று கொண்டு சொல்லுகிறான், பாவியாய் என் மேல் கிருபையாயிரம். அவன் அல்ல, இவனே நீதிமான். அப்ப இரக்கங்களின்படி என்னை கேட்டருளும். இரக்கங்களின்படி என்ன செய்யும், கேட்டருளும். அப்ப நம்முடைய விண்ணப்பம் கேட்பதற்கு நம்மை நம்பி அல்ல. நான் உபவாசம் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நீ 100 நாள் கூட ஃபாஸ்டிங் இரு, ஒரு சுக்கு நடக்காது. ஏன்னா இறங்குகிற தேவன், இரக்கத்தை விளங்க செய்கிறது தேவன். நிறைய பேருக்கு டவுட், நான் நல்லா இருக்கிறேனே ஆண்டவரே, நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேனே, நான் கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்குறேனே, எல்லாத்திலும் உண்மையாக இருக்கிறேனே, பரிசுத்தமாக இருக்கிறேனே, நீதியாக இருக்கிறேனே, உத்தமமாக இருக்கிறேனே, ஆண்டவரை பின்பற்றுறேனே, எல்லா காரியத்திலையும் நான் ஒழுங்காக இருக்கிறேனே, பின்ன ஏன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ராத்திரி நேரம் கர்த்தர் பதில் சொல்லுகிறார், உங்களுடைய நீதிகளை நம்பி அல்ல, அவருடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை செலுத்தும் போது அந்த இரக்கங்களின்படி நம்மை கேட்டருளுவார். அல்லேலூயா, ஆமென். தானியேல் ஜெபிக்கிறார், என் தேவனே உமது செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் என்ன செய்யும், பார்த்தருளும். நாமம் தரிப்பிக்கப்பட்ட நகரம் எப்படி இருக்குது, பாலிடமாக இருக்குது. எங்கள் பாலிடங்கள் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தை பார்த்தருளும். அதனால தான் பர்த்திமேயு குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறங்கும். உம்முடைய இரக்கங்களின்படிதான் என்னை கேட்க முடியும். நீர் இரக்கம் வச்சாதான் என் விண்ணப்பம் உங்கள் சமூகத்தில் வரும். ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர், கலெக்டர், அவர் மனசு வச்சாதான் நம்ம கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு என்ன வரும், பதில் வரும். தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நம்முடைய நீதிகளை அல்ல, நம்முடைய நியாயங்களை அல்ல, நாம் போய் நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும் ஒன்றும் வேணாம். ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், என் விண்ணப்பங்களை நான் செலுத்துகிறேன், உம்முடைய இரக்கங்கள் எனக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும், இரக்கங்களின்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். கடைசியாய் சங்கீதம் 6:2 வாசிங்க. சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இரக்கங்களின்படி என்னை குணமாக்கும், இரக்கங்களின்படி என்னை குணமாக்கும்.
அகப்பட்டிருக்கிறேன், சத்துருக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேன், மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன். இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும், இரக்கங்களின்படி என் விண்ணப்பத்தை கேட்டருளும், இரக்கங்களின்படி என்னை என்ன செய்யும்? குணமாக்கும், என்னை குணமாக்கும். தாவீது சொல்லுகிறான், நான் மிகவும் பலனற்று போனேன், என் எலும்புகள் என்ன செய்கிறது? நடுங்குகிறது. என் எலும்புகள் என்ன செய்கிறது? நடுங்குகிறது. பலனற்று போனேன், உமது இரக்கங்களின்படி என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். 6வது வசனம், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், பலனற்று போனேன், இளைத்து போனேன், இளைத்து போனேன். என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, மங்கி போன சூழ்நிலை. சொல்றான், உம்முடைய இரக்கங்களின்படி என்ன செய்யும்? குணமாக்கும். 41வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். என் ஆத்துமாவை என்ன செய்யும்? குணமாக்கும். இந்த துயரம், சஞ்சலம், கவலை, வேதனை, இந்த வியாகுலம், இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை அல்ல, நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கிறது, உள்ளான மனுஷனை பாதிக்கிறது. உள்ளான மனுஷன் பாதிப்படைய அந்த பாதிப்பு சரீரத்தை பாதிக்கிறது. சரீரத்தில் ஏற்படுகிற பாதிப்பினால் உள்ளான மனுஷன் பாதிக்கப்படுவதல்ல, உள்ளான மனுஷனில் ஏற்படுகிற பாதிப்பு தான் எதை பாதிக்கிறது? சரீரத்தை பாதிக்கிறது, சரீரத்தை பாதிக்கிறது. என் ஆத்துமாவை குணமாக்கும், என்னை குணமாக்கும், என் ஆத்துமாவை குணமாக்கும் இரக்கங்களின்படி. இப்போ இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், சத்துருக்களுடைய கையிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனேன். உம்முடைய இரக்கங்களின்படி என்னென்ன செய்யும்? பிழைக்க பண்ணும். உம்முடைய இரக்கங்களின்படி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய இரக்கங்களின்படி என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். என் ஆத்துமாவை என்ன செய்யும்? குணமாக்கும், குணமாக்கும். சங்கீதம் 69வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 69:16. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும், என்னை கடாட்சித்தருளும். இரக்கங்களின்படி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னை கடாட்சித்தருளும். உருக்கமான இரக்கங்களின்படி என்ன செய்யும்? கடாட்சித்தருளும், நினைத்தருளும், ஆசீர்வதியும். அன்னாளை தேவன் கடாட்சித்தார், எலிசபெத்தை கடாட்சித்தார், நினைத்தருளினார். ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு எங்களை கடாட்சித்தருளும். அதுவும் எதன் அடிப்படையிலே தான்? இரக்கங்களின் அடிப்படையில், இரக்கங்களின்படி. இப்போ இந்த ராத்திரி நேரத்தில், இந்த ஏப்ரல் மாதம், இந்த கடைசி நாள், இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பண்ண வேண்டிய ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம், உமது இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. உம்முடைய இரக்கங்களின்படி எங்களை பிழைக்க பண்ணும், உம்முடைய இரக்கங்களின்படி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய இரக்கங்களின்படி எங்களை குணமாக்கும், உம்முடைய இரக்கங்களின்படி எங்களை கடாட்சித்தருளும். எங்களை என்ன செய்யும்? கடாட்சித்தருளும். எங்களை நினைச்சு, எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உமது இரக்கங்களின், எங்கள் நீதிகளினால் அல்ல. அப்போ நீதியாக வாழ வேண்டாமா? வாழணும். எங்கள் பரிசுத்தத்தினால் அல்ல,
அப்படின்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டாமா? இருக்கணும். எங்கள் ஜெபத்தினால் அல்ல, அப்போ ஜெபம் பண்ண வேண்டாமா? பண்ணணும். இதெல்லாம் தேவன் நமக்கு இட்ட கட்டளை. தேவன் நமக்கு இட்ட கட்டளை. நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இட்ஸ் எ கமாண்ட், கட்டளை, கீழ்ப்படியும். நான் ஜெபம் பண்ணேன், நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நான் ஊழியம் செஞ்சேன், நீங்களும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன். அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றும்படிக்கு என்ன வச்சுட்டு போகிறேன்? அடிச்சுவடை வச்சுட்டு போகிறேன். நீ அதை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வா. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. இதெல்லாம் என்னது? கட்டளை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பின்பற்றி வா. பேதுருவை பார்த்து சொன்னார், வலையை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. மத்தேயுவை பார்த்து சொன்னார், அந்த ஆயத்துறையெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. சொன்னதான். ஆண்டவரே, நான் போய் 4 மாடு வாங்கியிருக்கிறேன், மாடுக்கு மடி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பைபிளில் அப்படி இருக்குது. ஒருத்தன் கல்யாணம் பண்ணானா, கல்யாணம் பண்ணோன்னா ஆண்டவர் வான்னு அவன் சொன்னானா, இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ என்னான்னு பார்த்துட்டு வரேன். மாடு வாங்கி விட்டேன் ஆண்டவரே. ஆமாம், இப்போ தான் ஆண்டவரை வாங்கி வச்சேன். அதுக்குள்ளால் நீ இது கூப்பிட்டா வேறு வழி இல்லை. சொன்னால் விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அப்போ அதெல்லாம் செய்யணும். ஆனால் அது அல்ல நம்மை ஆசீர்வதிப்பது, அவருடைய இரக்கங்களின்படி. ஆமென். சில பேருக்கு அது பெருமையாக மாறிடும். நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ரொம்ப நீதியாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு நிறைய கொடுக்குறேன். அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. தேவ சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்கள் போய் சேருவதற்கு அது ஒரு குவாலிட்டியே கிடையாது. அது எல்லாம் கட்டளை. அதெல்லாம் என்னது? கட்டளை. ஆனால் தேவ சமூகத்தில் போகும்போது உங்களை நீங்கள் வெறுமையாக்கி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, உம்முடைய இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும், உம்முடைய இரக்கங்களின்படி என் விண்ணப்பத்தை கேட்டல்லும், உம்முடைய இரக்கங்களின்படி என்னை குணமாக்கும், உம்முடைய இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும். நீங்கள் சொல்லி பாருங்க, தேவன் நிச்சயம் உங்களை கடாட்சிப்பார், தேவன் நிச்சயம் உங்களை குணமாக்குவார், தேவன் நிச்சயம் உங்களை பிழைக்க பண்ணுவார். ஆமென். தேவ சமூகத்தில் வரும்போது நம்மளை அப்படியே சீரோவாக்கிட்டு வரணும். பாருங்கள், எதுவுமே நான் அப்படியாக்க இப்படியாக்க எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சகோதரர் சொன்னார், நான் இவ்வளோ செஞ்சேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க போனது எதை வச்சு போனாங்க? நான் ஆண்டவருக்கு இதோ இவ்வளவு செஞ்சேன். அதை செய்கிறதுக்கு பலன் கொடுத்ததே யார்? கர்த்தர். அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது, இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன், இத்தனை வருஷம் நான் பரிசுத்தமாக இருந்தேன், இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணேன், ஒரு நாள் இடைவெளி இல்லாமல் நான் ஜெபம் பண்ணேன், வேதத்தை 100 தடவைக்கு மேலே வாசித்து முடிச்சிருக்கிறேன், நீர் எனக்கு அற்புதம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பார்ப்பார், அதெல்லாம் செய்ய முடியாப்பா, போயிருப்பா, நீ உன் நீதி என்ன செய்கிற? யோபுக்கு வாழ்க்கையில் சுயநீதியை பேசிக்கொண்டே இருந்துக்கிறான், சுயநீதியை பேசிக்கிட்டே இருக்கிறான். நான் அப்படியெல்லாம் செஞ்சேனே, இப்படியெல்லாம் பண்ணனே, நான் யாருக்கா துரோகம் பண்ணணுண்டா, எந்த ஏழையாவது வஞ்சித்த உண்டா, இதெல்லாம் பேசும்போது ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் மொத்தமாக, ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் உம்முடைய கிருபை, எனக்கு தெரியும், என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாக நான் என்ன செய்வேன்? விளங்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. ஆமென். உங்கள் நீதிகளை அல்ல, அவருடைய இரக்கத்தை நம்பி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த ராத்திரி நேர பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் நீதிகளை அல்ல, அவருடைய இரக்கங்களை நம்பி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள், தேவனுடைய இரக்கம் சீக்கிரமாய் நேரிடும். எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் வேகமாக. ஹல்லேலூயா, thank you Jesus. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிற ஆண்டவரே, சத்துருக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனேன், உம்முடைய இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும், உம்முடைய இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும், உம்முடைய இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும்.
உடைய இரக்கங்களின்படி என்னை பிழைக்க பண்ணும். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதம் இந்த கடைசி நாளில், இந்த கடைசி மணி நேரங்களில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நாளைய தினத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீரோ அதை நீர் காலையில் எங்களோடு கூட பேசணும். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. எங்கள் வாழ்க்கையில் எனக்கு நேரிடுவதாக, என் குடும்பத்துக்கு நேரிடுவதாக, என் பிள்ளைகளுக்கு நேரிடுவதாக. வாய் திறந்து சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். பிள்ளைங்க சொல்லுங்கள், பிள்ளைங்க சொல்லுங்கள், பிள்ளைங்க சொல்லுங்கள். சகோதரனை சொல்லுங்கள், சகோதரி சொல்லுங்கள். எங்கள் நீதிகளின்படி அல்ல, உமது இரக்கங்களின்படியே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டர்லோம், 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 கேட்டர்லோம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியா. சொல்லுங்க, முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. உங்க இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக ஆண்டவரே. இல்லாம வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ சொல்லுவோம். 4 மாதங்கள் நாங்கள் கடந்து வந்துட்டோம் ஆண்டவரே. முடியாதையா, 5வது மாதத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்கணும்னா உங்க கிருபை இல்லாம முடியாதப்பா.
உங்க இரக்கம் இல்லாம முடியாத ஆண்டவரே, முடியாதையா. சொல்லுங்க, முடியாத ஆண்டவரே. நான் நிற்பதோ உங்க கிருபை, நான் நிலைப்பதோ உங்க கிருபை. நான் நிற்பதோ உங்க, நான் நிலைப்பதோ உங்க, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நாங்க நிற்பதோ உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம ரெண்டு கரங்களை உயர்த்தி முடியாதையா வாழ. உங்க இரக்கங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எப்படியோ நம்ம வந்துட்டோம் 4 மாசம். கிருபை இல்லாம நான் ப்ரொஃபெட்டிக்கா பேசுறேன், தீர்க்கமா பேசுறேன். ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் என் கூட பேசின இந்த வார்த்தைகள் 4 மாசம் எப்படியோ கடந்து வந்துட்டோம். ஆனால் 5வது மாதம் எப்படி கடக்க போகிறோம், மே மாதத்தை எப்படி கடக்க போகிறோம்? நிறைய பேருடைய கேள்வி இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் சிந்தைக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. எப்படி இந்த மாதத்தை கடப்போம், எப்படி இந்த 5வது மாதத்தை கடந்து போக போகிறோம்? வர வர சுகவீனம், என் சரீர பெலன் ரொம்ப கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன், கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன். சத்துருக்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமை. எப்படி 5வது மாதம், எப்படி 5வது மாதம், எப்படி எப்படி உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. நான் நம்புறேன் அவர் கிருபையை தருவார். நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய இரக்கங்கள் நமக்கு சீக்கிரமாக நேரிட போகுது. சீக்கிரமாக அவருடைய இரக்கங்கள் நமக்கு நேரிட போகுது. ஆமாம், நம்முடைய குடும்பத்தில் அவருடைய இரக்கம் சீக்கிரமாக நேரிட போகுது. நம்ம வேலையில் அவருடைய இரக்கம் சீக்கிரமாக நேரிட போகுது. 5வது மாசத்தில் அவருடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிட போகுது. பிழைக்க பண்ணுகிற இரக்கம், விண்ணப்பங்களை கேட்க பண்ணுகிற இரக்கம், என்னை குணமாக்குகிற இரக்கம். ஓ, இரக்கங்களின்படி எங்களை பிழைக்க பண்ணும், இரக்கங்களின்படி எங்களை சுகமாக்கும், இரக்கங்களின்படி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளோ. உம்முடைய இரக்கங்கள் யாருக்கு இந்த இரவு ஆமென் உம்முடைய இரக்கங்கள் நேரிட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிடுவதாக. இந்த நேரலையின் மூலமாய் தொலைதூர தேசங்களில் பட்டணங்களில் தேவனுடைய இரக்கங்கள் நேரிட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலும், ஒவ்வொரு
குடும்பங்களிலும், ஒவ்வொருடைய வேலைகளிலும், ஒவ்வொருடைய பொருளாதாரத்திலும், ஒவ்வொருடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய எதிர்காலங்களிலும், ஒவ்வொருடைய சரீரத்திலேயும், ஒவ்வொருடைய சுகத்திலேயும் உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிடுவதாக. உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிடுவதாக, சீக்கிரமாய் நேரிடுவதாக. நாளை தினம் நாங்கள் அதிகாலையில் இந்த இடத்துல வரணும். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் போது ஒரு நம்பிக்கை, உங்கள் இரக்கம் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடும். உங்கள் இரக்கம் நேரிடும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அது சீக்கிரமாக நேரிடணும். அது சீக்கிரமாக வழி திறக்கும்னு தெரியும், ஆசீர்வதிப்பார்னு தெரியும், பிழைக்க பண்ணுவார்னு தெரியும், விண்ணப்பத்தை கேட்பார்னு தெரியும், என்னை சுகமாக்குவார்னு தெரியும். ஆனா இப்போ நான் இருக்கிற இந்த கொடிய இடுக்கணில் உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் கிடைப்பதாக. ஓ, தேங்க்யூ ஜீ. நாங்கள் நன்றியோடு இந்த மாதத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த 4 மாதங்கள் வெளிப்படாத இரக்கங்கள், நேரிடாத இரக்கங்கள் 5வது மாதத்தில் எங்களுக்கு நேரிடப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் இருட்டோடு கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தரை தேடி வந்த ஒரு மகதலேனாள் மரியாளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்துவங்களைப் போல நாளை அதிகாலையில் நாங்கள் கூடி வரும்போது எங்கள் வாழ்க்கையிலும் நீ செய்வீராக. உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.